نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن لم تفعلوا ولم تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலகத் தலைவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நமக்கு ஒரு புனிதமான ஒரு இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அந்த முறையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். அந்த முறை தவறி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நரகம் கிடைக்கும். நரகத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடியும் இருக்கிறார்கள், தேடவும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு போய்விட்டு நரகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள். ஒரு பேரி தம்பிலத்தினுடைய கொட்டை அளவுக்காவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமே, நீங்கள் சிரிக்கவே மாட்டீர்களா என்பதாக கேட்கும் பொழுது அதுக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் படைத்ததிலிருந்து சிரித்து கொண்டுதான் இருந்தேன். நான் எப்பொழுது நரகத்தின் பக்கம் சென்றேனோ அதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் நான் எப்போது பார்த்தேனோ அப்போதிலிருந்து நான் சிரிப்பதை விட்டுவிட்டேன் என்பதாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரிப்பதை விட்டுவிட்டார்கள். அதனுடைய ஆழத்தை குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது வானத்திலிருந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு சத்தம் விழுந்ததை நாங்கள் கண்டோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ததுரூன மா ஹாதா, இது என்ன சத்தம் என்று தெரியுமா என்று எங்களிடம் கேட்டார்கள். நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தெரிந்தவர்கள் என்பதாக நாங்கள் சொல்லிவிட்டோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாதா ரஜுலுன் யர்மி பிஹி ஃபின்னார், நரகத்தில் எரியப்பட்ட ஒரு கல்லு எப்போது என்று சொன்னால் 70 ஆண்டுகளுக்கு முன்பு நரகத்தினுடைய மேல்தட்டிலிருந்து
வைக்கப்பட்ட கல்லு இப்பொழுதுதான் அதனுடைய அடித்தட்டுக்கு வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் அவ்வப்போது நரகத்தை குறித்து பேசுவார்கள். ஒரு சமயம் இப்படியும் சொன்னார்கள், நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாம். அதில் நரகம் சொன்னதாம், யதுகுலுனில் ஜப்பாரூனல் முதகப்பிரூன், என்னிடத்தில் அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் நுழைவார்கள். சொர்க்கம் சொன்னதாம், ஹாதினி யதுகுலுனி வமசாகி, என்னிடத்தில் ஏழையானவரும் மிகவும் பலவீனமானவரும் நுழைவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லுவார், ஃபத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக மனிதனை நாம் பயன்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். ஒரு முறை இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய வேதனையை குறித்து சொல்கிற பொழுது இப்படி சொல்லுவார்கள், நாளை மறுமை நாளில் நரகத்தில் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் மிகவும் குறைவான வேதனை செய்யப்படும். அதுதான் நரகத்தில் இருந்து மிகவும் குறைவான வேதனை. அது என்ன வேதனை என்றால், உள்ள கால்களில் நடுவில் 2 நெருப்பு கட்டிகள் வைக்கப்படும். அந்த சூட்டின் காரணமாக மூளை வெளியே வரும். இதுதான் மிகவும் குறைவான வேதனையாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகமாக நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள். குறிப்பாக பெண் சமூகத்திடம் வந்து சொன்னார்கள், நான் அதிகமாக நரகத்தில் பெண்களை பார்த்தேன். காரணம், பெருமை அளிக்கக்கூடியவர்களாக, கணவன்மார்களுக்கு கட்டுப்படாத பெண்களாக இருந்தார்கள், புறம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் நான் அதிகமாக நரகத்தில் பெண்களை பார்த்தேன் என்று இப்படியும் சொல்லி இருக்கிறார்கள். வேறொரு சமயம் இப்படியும் சொல்லுவார்கள், நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு எடுத்து போடுகிற பொழுது அதிகமானவர்கள் பெண்களாகவே இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு துஆ, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். இந்த துஆவை யார் ஃபஜ்ர் முடித்துவிட்டு 7 முறை ஓதுகிறார்களோ, ஓதிவிட்டு அதே நாளில் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்குகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். முஃமின்களே, குறிப்பாக நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கடைசி 10 நாட்கள் அல்லாஹும்ம அத்தியபனா மினன் நார் என்று நாம் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய மக்கள்கள் அனைவர்களுக்கும் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.